வணக்கம் மாணவர்களே! இன்று நாங்கள் வளர்தமிழ் 12 மாணவர்களுக்கான பாடப்பகுதியிலிருந்து தமிழர் வீரத்தைப் பற்றி கலந்துரையாடுவோம். உயிரினும் மேலாக மானத்தைப் போற்றிய தமிழர் அம்மானத்தைக் காக்க வீரத்தை தம் வாழ்க்கையாகக் கொண்டனர். வீரமே வாழ்வு எனப் போற்றி தம் உயிரை வீரத்திற்காகக் கொடுக்க பின் நின்றனர். அதாவது தம் உயிரை வீரத்திற்காகக் கொடுக்க தமிழர் பின்வாங்கவில்லை. அப்பெருவீரம் கரணியமாக தமிழர் ஆட்சி குமரிக்கண்டத்திலிருந்து சின்ன ஆசியா வரை பரந்திருந்தது. குமரிக்கண்டம் என்று சொல்லப்படுவது இந்திய பெருங்கடலில் இந்தியாவிற்கு தெற்கே அமைந்து கடலால் மூழ்கடிக்கப்பட்டதாக கருதப்படும் ஒரு மூழ்கிய நிலப்பரப்பு. இது பழைய கால தமிழ் இலக்கியங்களிலே கபாடபுரம், தென்மதுரை என்று கூறப்படும் இடங்களுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. அத்தோடு 19ஆம் நூற்றாண்டிலே பிலிப் ஸ்லேட்டர் என்ற விஞ்ஞானி முன்வைத்த லெமூரியா என்ற கருதுகோளுடன் தமிழ் இலக்கிய குறிப்புகளை இணைத்து பார்க்கும் போது அந்த லெமூரியா என்று குறிப்பிடப்படும் கண்டமே குமரிக்கண்டம் என்று கருதப்படுகிறது. சின்னாசியா என்பது துருக்கி நாட்டை உள்ளடக்கிய ஆசியாவின் மேற்கு பகுதியாகும். அடுத்து நாம் சிலப்பதிகார கூற்றுகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழர் ஆட்சி பரந்திருந்தமையை வெண்சொல் யவனர் வளநாடு ஆண்ட என்ற சிலப்பதிகார கூற்றினிலிருந்து அறிய முடிகிறது. வெண்சொல் யவனர் வளநாடு வெண் பெருங்கடல் தென்குமரி ஆண்ட செறிவில் கயற்புலியான். வெண்சொல் யவனர் வளநாடு ஆண்டு என்று சொன்னால் கொடுஞ்சொற்களை பேசும் அல்லது இயல்பாகவே உரத்த அல்லது முரட்டுத்தனமான ஒலியுடைய மொழியை கொண்ட யவனர்களின் வளமிக்க நாட்டை ஆட்சி செய்து திறை கொண்டவர். யவனர் என்று சொல்லப்படுவது பழைய கால தமிழ் நூல்களிலே கிரேக்கர், ரோமானியர் போன்ற வெளிநாட்டவர்கள். தென்குமரி ஆண்ட, அதாவது தெற்கே குமரிமுனை முதல் இமயம் வரையுள்ள நிலப்பரப்பையே ஆண்டவர்கள். செறிவில் கயற்புலியான், போர்க்களத்திலே மூவேந்தர்களுடைய கொடி நாங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தோம். வில், கயல் அதாவது மீன், புலி ஆகிய சின்னங்களை கொண்டது. எனவே போர்க்களத்தில் மூவேந்தர்களின் வில், கயல், புலி ஆகிய சின்னங்களை தன் குடைக்கீழ் ஒரு சேர கொண்டவர். அப்ப அந்த மூவேந்தர்களின் ஒற்றுமையை இங்கே குறிக்கிறது. மீண்டும் அந்த சிலப்பதிகார கூற்றி ஒருமுறை கூறுகிறேன். வெண்சொல் யவனர் வளநாடு ஆண்ட. வெண்சொல் யவனர் வளநாடு வெண் பெருங்கல் தென்குமரி ஆண்ட செறிவில் கயற்புலியான். அதேபோல் பதி எழு அறியா பழங்குடி என்ற ஒரு கூற்றும் அந்த சிலம்பிலே காணப்படுகிறது. சிலப்பதிகாரத்திலே இருக்கும் பதி எழு அறியா பழங்குடி என்பது புலம் பெயராத என்ற பொருளை குறிக்கிறது. அதாவது யாராலும் வெற்றி கொள்ள முடியாத நாடாக திமுகவில் தமிழகம் இருந்தது என்பது தெரிகிறது. கடைக்கழக காலத்திலிருந்து சிறிது சிறிதாக ஆரியம் தமிழரிடையே ஊடுருவியது. அவர்களது ஊடுருவலால் ஏற்பட்ட சூழ்ச்சிகளால் மூவேந்தரது ஒற்றுமையும் சிதைந்தது. வட இந்திய பகுதிகளுடன் தமிழர்கள் கொண்ட வணிக தொடர்புகள் மற்றும் அரசர்களின் ஆதரவு காரணமாக ஆரியர்கள் தமிழகத்தில் குடியேறினார்கள். இவர்கள் தமிழர்களுடன் போர் புரிந்து நாட்டை பிடிக்கவில்லை. மாறாக இவர்கள் தமிழர்களோடு கலந்து தமிழ் மொழி மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்ற தொடங்கினர். இந்த ஊடுருவலால் வர்ண பகுபாடு மற்றும் சாதி பிரிவுகள் ஏற்பட்டன. அது மட்டுமல்லாமல் தமிழ் மொழியில் வடமொழி, அதாவது சமஸ்கிருத சொற்கள் கலப்பதற்கும் பிற்காலத்திலே மணிப்பிரவாள நடை தோன்றுவதற்கும் அடிப்படையாக அமைந்தது இந்த ஊடுருவல். வழிபாட்டு முறைகள், தெய்வங்கள் மற்றும் சடங்குகளில் கூட புதிய வடிவங்கள், மாற்றங்கள் ஏற்பட்டன. கடைக்கழக இலக்கியங்களிலே புறநானூறு பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது புறத்துறையில்
வீரத்தை பற்றி கூறும் நூல். கழக இலக்கியங்களை அகப்பொருள் இலக்கியங்கள் மற்றும் புறப்பொருள் இலக்கியங்கள் என இருவகைப்படுத்தலாம். தமிழ் இலக்கண பிரிவுகளில் பொருள் இலக்கணம் என அழைக்கப்படுவது இலக்கிய நூலின் பொருளை அடிப்படையாக கொண்டது, அதாவது பாடு பொருளை அடிப்படையாக கொண்டது. அகப்பொருள் எனப்படுவது உள் உணர்வுகளை பிரதிபலிப்பது. தலைவன் தலைவிக்கிடையிலான காதல், அன்பு மற்றும் இல்லற வாழ்க்கை போன்றவற்றை பற்றி கூறும் இலக்கியங்கள் அக இலக்கியங்கள். இவற்றிற்கு உதாரணம் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை போன்றவை. புற இலக்கியங்கள் வீரம், போர், கொடை, புகழ், கல்வி, இரக்கம் மற்றும் ஆட்சி முறையை, அதாவது புறத்தே வெளிப்படையாக நிகழ்வதை பற்றி புகழப்படுவது. இவற்றிற்கு உதாரணம் புறநானூறு, பதிற்றுப்பத்து போன்ற புற நூல்கள். இவ்வாறு இருவகைப்படுத்தப்பட்ட தமிழர் இலக்கியங்களில் புறத்துறையிலே வீரத்திற்கு என்று தனி இலக்கியங்கள் உள்ளன. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி என்ற இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் அது சோழ மன்னன் ஒருவன் கலிங்க நாட்டை வெற்றி கொண்ட போரை பற்றி கூறுவது. ஆனால் புறநானூறு பொதுவாக தமிழரது வீரத்தை கூறுவது. புறநானூற்று பாடல்கள் மூவேந்தரை மட்டுமன்றி வேறு குறுநில மன்னரது வீரத்தையும் பாடுகிறது. எனவே புறநானூறு வேறு பல புறத்துறைகள் பற்றி கூறினாலும் பழந்தமிழர் வீரம் பற்றி முழுமையாக கூறும் நூல் என்று கொள்ளலாம். சான்றாண்மை வீரம். தமிழர் வாழ்வியலில் சான்றாண்மை மற்றும் வீரம் ஆகிய இரண்டும் பிரிக்க முடியாத இருபெரும் தூண்களாகும். சான்றாண்மை என்பது நல்ல இயல்புகளை குறிக்கிறது. வீரம் என்பது புறப்பகை வெல்வதோடு மட்டும் நின்றுவிடாமல் அறத்தை காத்து பிறர் துன்பம் துடைக்கும் சான்றாண்மை பண்புகளோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். வீரம் என்பது வெறும் வன்முறை அல்ல. போர்க்களத்தில் கூட அறப்பண்புகளை காத்து நிற்பதே உண்மையான வீரமாகும். திருவள்ளுவர் படைச்செருக்கு என்னும் அதிகாரத்தில் 773வது குறளில் இவ்வாறு கூறுகிறார்: பேராண்மை என்பதருகன் ஒன்றுற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு. பேராண்மை என்பதருகன் ஒன்றுற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு. பேராண்மை, அதாவது பெருந்தன்மை, வீரம் எனப்படுவது போர்க்களத்தில் பகைவர்க்கு அஞ்சாதிருத்தல். பேராண்மை என்பதருகன். ஆனால் அதே பகைவர்க்கு ஒரு துன்பம் வரும்போது அதை பாராமல் அவருக்கு உதவுவதே அந்த வீரத்தின் உச்சமாகும். எஃகு என்றால் கூர்மையானது. ஊராண்மை என்று சொன்னால் உபகாரம் செய்தல், பிறருக்கு உதவி செய்யும் பண்பு மற்றும் ஊரை ஆளும் தன்மை என்பதாகும். அதாவது ஊரை ஆளும் தன்மை, பிறருக்கு உதவி செய்யும் தன்மையே வீரத்தின் உச்சம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இவ்வாறு வள்ளுவன் வகுத்த வீர இலக்கணத்திற்கு அமையவே தமிழர் வீரம் திகழ்ந்ததை நாம் புறநானூற்றில் காணலாம். போரிடும் போது பகைவனை வென்றாக வேண்டும். அதற்காக அவனை போரில் கொல்லலாம். ஆனால் போரிடும் போது பகைவனுக்கு ஒரு திடுநேர்கை ஏற்பட்டு அவன் போரிடும் ஆற்றலை இழப்பின் தமிழர் அவனை பகைவன்தானே என்று வெட்டி கொள்ள மாட்டார்கள். மாறாக உடனே விரைந்து அத்திடுநேர்கையிலிருந்து அவனை காப்பாற்றுவர். பேரறம் கொண்ட போரறம் இது. இது தமிழினத்திற்கே சொந்தமான சான்றாண்மை கொண்ட பேராண்மை. அண்மையிற்கூட வன்னி மண்ணிலே போரின் கடைசி நாட்களில் போராளிகள் இனி தமக்கு வீரச்சாவுதான் என்ற நிலையிலும் தாம் சிறைப்பிடித்து வைத்திருந்த எதிரிப்படை வீரரை விடுவித்து அவர்களை வாழ வைத்தனர். ஆனால் அச்செயல் முடிந்த மறுநாளே தீரறியா வன்னி மக்கள் பல்லாயிரவரை எதிரிகள் கொன்று குவித்தனர். இது நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்த செய்தி. இதிலிருந்து பழந்தமிழரிடம் மட்டுமல்ல,
இந்நாளிலும் தமிழரது வீரம் சான்றாண்மை மாந்தநேயம் கொண்டதாய் அமைந்திருப்பதை நாம் காண்கிறோம். அவ்வகையில் ஒரு புறநானூற்று பாடலை காண்போம். புறநானூற்றிலிருந்து 9ஆம் பாடல். பாடியவர் புலவர் நெட்டிமையார். பாடப்பட்டோன் முதுகுடுமி பெருவழுதி என்னும் பாண்டிய மன்னன். ஆவும் ஆணியற் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணித் தென்புலம் வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போற் புதர்வல் பெறாஅதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும்அரண் சேர்மின் என. அறத்தாறு நுவலும் பூட்கை மரத்தின் கொல்களிற்று மீமிசைக் கொடிவிசும்பு நிழற்றும் எங்கோ வாழிய குடுமி தங்கோச் செந்நீர்ப் பசும்பொன் வயிரியர்க்கு ஈந்து முந்நீர் விளவின் நெடியோன் நன்னீர்ப் பகுருளி மணலிலும் பலவே. ஆ என்றால் பசு. ஆணியல் என்று சொன்னால் ஆவினது தன்மை. பார்ப்பன மாக்கள் அந்தணரை குறிக்கும், பிராமணர். தென்புலம் வாழ்னர் என்று சொன்னால் இறந்தோர். கடி என்று சொன்னால் கடுமை. அறத்தாறு என்று சொன்னால் அறவழி. நுவலும் சொல்லும். பூட்கை என்று சொன்னால் கொள்கை. களிறு ஆண் யானை. மீமிசை, மீமிசை என்றால் மேலே உயரத்தில். விசும்பு வானம். நிழற்றும் என்று சொன்னால் நிழலாடும். கோ மன்னன். செந்நீர் சிறந்த தன்மையுள்ள. வயிரியர் கூத்தர். முந்நீர் விளவு என்று சொன்னால் கடலாடு விழா. ஆவினத்தையும் ஆவினம் போன்ற நல்லியல்புடைய பார்ப்பனராகிய அந்தணர்களையும் பெண்டிரையும் நோயாளர்களையும் காத்துக்கொண்டு தென்புலத்தாருக்கு உரிய கடமைகளை செய்வதற்கு ஆண்மகவை இன்னும் பெறாத இணையர்களும், அதாவது தென்புலத்தார் என்று சொன்னால் இறந்தவர்கள், தென்புலம் வாழ்னர் என்று சொன்னால் இறந்தவர்கள். இறந்தவர்களுக்கு அருங்கடம் செய்வது புதல்வர்கள். அந்த புதல்வர்களை பெறாத இளம் தம்பதியினர், இணையர்கள். இன்னும் பெறாத இணையர்களும் அரணான இடத்திற்கு சென்று சேர்க. அரண் என்று சொன்னால் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்று கூறப்படுகிறது. போர்க்களத்தில் போர் வீரர்கள் கடைபிடிக்க வேண்டிய போர் அறத்தை உணர்த்தும் வகையில் இந்த வரிகள் அமைந்துள்ளன. எதிரே நிற்பவர்களே, நாங்கள் எங்கள் அம்புகளை ஏவப் போகிறோம். எனவே மேலே சொன்ன தகுதியுடையவர்கள் உங்கள் அரணுக்குள் சென்று பாதுகாப்பாக இருங்கள் என்று போர்க்களத்தில் வீரர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. பண்டை தமிழ் மன்னர்கள் போரிலும் அறத்தை கடைபிடித்தனர் என்பதை இந்த அடிகள் காட்டுகின்றன. ஆவினத்தையும் ஆவினம் போன்ற நல்லியல்புடைய பார்ப்பனராகிய அந்தணர்களையும் பெண்டிரையும் நோயாளர்களையும் காத்துக்கொண்டு தென்புலத்தாருக்கு உரிய கடமைகளை செய்வதற்கு ஆண் மகவை இன்னும் பெறாத இணையர்களும் அரணான இடத்திற்கு சென்று சேர்க. நாங்கள் கடுமையாக அம்பு எய்வோம் என்று அறன் தவறாது அறிவிக்கின்ற கொள்கை வீரம். உன்னுடைய கொல்லும் களிற்றின் மீது தாங்கி வருகிற கொடி உயர்ந்து வானிலே நிழலாடும். மன்னவா குடுமி நீ வாழ்க. சிறந்த பசும்பொன்னை கூத்தருக்கு வழங்கி கடலாடு விழா எடுத்த உனது முன்னோனான நெடியோனது நன்னீர் பகுருளி ஆற்று மணலிலும் அதிக ஆண்டுகள் வாழ்க. அறத்தாறு நுவலும் பூட்கை, அறவழி சொல்லும் கொள்கை. கொள்களிற்று மீமிசை கொடி விசம்பு நிழற்றும். அதாவது ஆண் யானை கொல்லக்கூடிய உன்னுடைய கொல்லும் களிற்றின் மீது, ஆண் யானையின் மீது தாங்கி வரும் கொடி உயர்ந்து வானிலே நிழலாடும். கொடி விசும்பு நிழலாற்றும், வானிலே நிழலாடும். எங்கோ வாழிய குடுமி. மன்னவா குடுமி நீ வாழ்க. தங்கோச் செந்நீர் பசும்பொன் வயிரியர்க்கு ஈத்த முந்நீர் விளவின் நெடியோன் நன்னீர் பகுருளி மணலிலும் பலவே.
பசும்பொன்னை கூத்தருக்கு வழங்கி கடலாடு விழா எடுத்த உனது முன்னோனான நெடியோனது நன்னுயிர் பகுருளி ஆற்று மணலிலும் அதிக ஆண்டுகள் வாழ்க. நன்னீர் பகுருளி நல்ல நீரையுடைய பகுருளி ஆற்று மணலிலும் அதிகமாக ஆண்டுகள் வாழ்க. தனக்கு நிகரான ஆற்றலுடையோரை எதிர்த்து போரிடுவதே வீரமும் நல்லியல்பும் ஆகும். எனவே போரிடும் ஆற்றலற்றோர் போரின் போது துன்புறக்கூடாது. முதுகுடுமி பெருவழுதி என்ற மன்னன் தான் போரிடப் போகும் நகரின் கண்ணுள்ள நல்லோரையும் வெண்மையற்றோரையும் போரோடு தொடர்பில்லாத தீதறியா மக்களையும் அரணான இடங்களுக்குச் சென்று சேருங்கள் என்று எச்சரிக்கிறார். இவ்வாறாக பகை நாட்டவர் ஆயினும் நாட்டின் பொதுமக்களை காக்கும் அறந்தவராத பெருவீரம் தமிழருடையது. He announces in a righteous manner cows, Brahmins with the nature of cows, women, those who are sick, and those living in the southern land with no god-like sons to perform precious last rites, take refuge. We are ready to shoot volleys of arrows. May he, with martial courage, his flags flying on his murderous elephants throwing shadows on the sky, our King Kudumi, live for long, more days than the number of sands on the banks of Pakruli River with fine water, where his ancestor Nedion celebrated ocean festivals and gave musicians fresh reddish gold gifts. சில சொற்பொருட்களை பார்ப்போம். பார்ப்பார் என்ற சொல் இன்று வடமொழி பிராமணரை சுட்டினும் முன்னாளில் தமிழ் அந்தணரையே குறித்ததாக கருதப்படுகிறது. முன்னீர் என்று சொன்னால் கடல். ஆற்றிநீர், ஊற்றுநீர், மழைநீர் என மூவகை நீரை பெறுவதால் முன்னீர் எனப்பட்டது. கடலாடு விழா கிமு 8000களில் வாழ்ந்ததாக கருதப்படும் நெடியோன் என்னும் பாண்டியன் கடலாடு விழாவை, அதாவது இளவேனில் விழாவை இந்திர விழாவாக மதிக்காக எடுத்தான். பின்னாளில் அது மாற்றப்பட்டு ஆரிய புனைகதையின்படி இந்திரன் விழாவாகி இன்று முற்றிலும் நின்று போயிற்று. வளர்தமிழ் 12 மாணவர்களே, உங்கள் பாடநூலில் முதலாம் பாடத்தின் முதற் பகுதி உங்களுக்கு விளங்கியிருக்கும் என நம்புகிறேன். இப்பகுதியில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், வினாக்கள் இருப்பின் நீங்கள் எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அறியத் தரலாம். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.